இந்தியாவை இந்திய மண்ணிலேயே அண்ணன் டெம்போ பவுமா தோக்கடிச்சிருக்காரு இன்னைக்கு. அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இன்னைக்கு இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஈரான் கடல்ல நடந்துட்டு வருது. அதுல அண்ணன் டெம்போ பவுமா ஆஃப்டர் 15 இயர்ஸ் கழிச்சு ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கன் கேப்டன் டு வின் டெஸ்ட் மேட்ச் இன் இந்தியா இன் 15 இயர்ஸ். அடே அப்பா, என்ன மாதிரி ஒரு வரலாற்று சாதனை இன்னைக்கு படைச்சிருக்காரு டெம்போ பவுமா. அவங்க பொருளை எடுத்து அவங்களையே போடணும், அவங்க இடத்துக்கு போய் அதுக்கு முற்றிலும் தக்க பதிலடி கொடுத்துருக்காருன்னா அண்ணன் டெம்போ பவுமா. இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி டெம்போ பவுமா பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க இந்தியாவை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நாங்க ஜெயிப்போம், இந்த ஈடன் கடன் கொள்கை எங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாப்புல. அதெல்லாம் இல்ல, சுப்மன் கில் சொல்லியிருக்காரு நாங்க இந்தியால எப்பவுமே வின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அதெல்லாம் உண்மை கிடையாது, நான் வச்சதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தோல்வி அடைய வச்சிருக்காரு இந்தியாவை அண்ணன் டெம்போ பவுமா. அண்ணன் டெம்போ பவுமா அண்ட் கேப்டன்சி எரா. அடே அப்பா, 36 வயசுல ஒரு பவுலரை ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட் எடுத்து ஈஸியா ஜெயிக்க வச்சிருக்காரு. அந்த 4 விக்கெட் எடுத்த யார் பவுலர்னா சிம்ரன் ஹார்மர். அடே அப்பா, வேற லெவல் இல்ல. அதாவது பும்ராவே சொல்லியிருக்காரு என்னன்னா, டெம்பா நீங்க ஜெயிச்சிட்டீங்க ஓகே, யார் சாமி நீங்க 21st செஞ்சுரியில WTC ஃபைனல் ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சு சாம்பியன் ஆகுறீங்க, எங்க மண்ணுக்கு வந்து எங்களையே தோக்கடிக்கிறீங்க, நீ யாரு சாமி, உனக்கு பெரிய ஒரு லக் இருக்குப்பா. அதுல என்னன்னா ஹைலைட்டு, அதாவது அக்சர் பட்டேல அடிச்சு முடிச்சிருவாரு, பினிஷிங் லைனை கொடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில பிரான்ஸ் மத்தியில இருந்தப்போ, அக்சர் பட்டேல் 6 அடிச்சப்போ ஒரு பால் அருமையா கேசவ மகாராஜ வீச சொல்லி அது டெம்பா கையிலேயே கேட்ச் வரும்போது அது பேக் லிப்ட் கேட்ச் எல்லாம் வேற லெவலு. அதே மாதிரி பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று இருக்கு. எல்லாரும் ஒரு இடத்துல அவுட் ஆகி இப்போ வெளியும் திரும்போது அண்ணன் டெம்போ பவுமா அண்டர் ரேட்டட் கேப்டன்சி பர்ஃபார்மன்ஸ்னா இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு 50 அடிச்சு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு அந்த ஈடன் கார்டன் கொல்கத்தா ஸ்டேடியத்துல. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸு. இவரை கடைசி வரைக்கும் விக்கெட் எடுக்கவே முடியல. டெய்லண்டர்ஸை விக்கெட் எடுத்து தான் நம்ம ஆல் அவுட் பண்ணோம், இல்லைன்னா இன்னும் ஸ்கோர் போர்டு ஏறி இருக்கும், டார்கெட்டு அதிகமாக போயிருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் டு வின் என் ஐசிசி டைட்டில் இன் 21st செஞ்சுரி. 25 வருஷங்களுக்கு அப்புறம் ஐசிசி டைட்டில் அடிச்சிருக்காங்க அண்ணன் டெம்போ பவுமா தலைமையில். அது பெரிய பிக் டீம் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி, அதுக்கப்புறமா ஒரு பெரிய பிக் டீம் இந்தியாவை வீழ்த்தி ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் டு வின் டெஸ்ட் மேட்ச் இன் இந்தியா இன் 15 இயர்ஸ். அதாவது இந்திய மண்ணில் இந்தியாவே போட்டிருக்கிறாங்க, அதுதான் இந்த இடத்துல ஹைலைட்டு. டெம்பா ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ், அதை வந்து செமையா ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. அதாவது இந்தியன் அண்டர் எஸ்டிமேட்ஸ் இந்தியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லாம அண்டர் எஸ்டிமேட் சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு இன்னைக்கு ஈடன் கார்டன் கொல்கத்தால. அதுல பாருங்க, அண்ணன் டெம்போ பவுமா எஸ் கேப்டனா பொறுப்பேற்ற பிறகு 11 மேட்சஸ் ஆடி இருக்காரு. டெஸ்ட் மேட்ச்ல 11ல 10 வின்னு, ஒரே ஒரு மேட்ச் டிரா. இத நம்ம யாருமே எதிர்பார்க்க மாட்டோம், காலம்தான் பதில் சொல்லும். இவரு இப்படியே கொண்டு போவாரா வின்னிங் பொசிஷன்ல, இல்ல ஒரு மேட்ச் லாஸ் பண்ணுவாரான்னு கொஞ்சம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆனா இந்த மாதிரி அசத்துரமான ரெக்கார்டை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அதுதான் இங்க நடந்திருக்குது டெம்போ பவுமா கேப்டன்சில. ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, டெம்போ பவுமா சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் பொறுப்பேற்கும் போது சவுத் ஆப்பிரிக்கா ஃபேன்ஸ், சவுத் ஆப்பிரிக்கா போர்டர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப ஷார்டஸ்டா இருக்காரு, இவருக்கு ஏன் கேப்டன்சி கொடுக்குறாங்க, ஸோ ஈடன் மார்க்கரம் கொடுக்கலாம், இல்லை வேற யாராவது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமா ஒரு விவாதமா வச்சாங்க. பட் அதெல்லாம் பொருட்படுத்தாம சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் போர்டு இவரை கேப்டன்சி ஆக்குனாங்க. அதுக்கப்புறமா ரிசல்ட் காலம்தான் பதில் சொல்லுங்கிற மாதிரி செம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அடே அப்பா, டெம்போ பவுமா இந்த மாதிரி கேப்டன்சி பண்ணதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.
மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.